காலையில் பொழுது விடிஞ்சு பொழுது அடைகிறதுக்குள்ளே எவ்வளோ வேலை. ஒத்தால ஒரு மனுஷன் எவ்வளோலாம் வேலை பார்க்க வேண்டியதாக இருக்குது. சரி, வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு, அப்படியே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம். ஒன்றுக்கு 2 பொம்பளை பிள்ளையில பெத்தம்னு தான் பேர். ஒருத்தி என்னன்னா காலேஜ் போயிட்டா, இன்னொருத்தி வீட்டில் சும்மா தான் தூங்குறா. ஆனால் பாரு, ஒரு ஹெல்ப்பு கூட யாரும் இல்லை. மணி 10 ஆயிடுச்சு, இன்னும் தான் இவன் தூங்கிக்கிட்டு இருக்கா. இவளை ஃபஸ்ட்டு எழுப்பணும். ஆலியா, மணி 10 ஆயிடுச்சு, இன்னும் என்ன தூக்கம்? சீக்கிரம் எந்திரி. என்ன சவுண்டு ஏன் காணோம்? ஏய் ஆலியா, மணி 10 ஆயிடுச்சு, இன்னும் என்ன பண்ணுற? என்ன சவுண்டையே காணோம்? சரி, என்ன செய்கிறான்னு போய் பார்ப்போம். அடியே, 10 மணி ஆயிடுச்சு, எந்திரின்னு சொன்னால் குப்பரப்படுத்துக்கிட்டு கொரட்டை விட்டுக்கிட்டா தூங்குற? ஒழுங்கு மரியாதையே இப்போ எந்திரிக்கிறே, இல்லை தண்ணியை வந்து மூஞ்சில் ஊற்றவா? சீக்கிரம் எந்திரி. என்னம்மா இப்போ தானே விடிஞ்சிருக்கு, அதுக்குள்ளே எழுப்புறீங்க? எனக்கு தூக்கமாக வருது. நான் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன் ப்ளீஸ். என்னது, இப்போதான் விடிஞ்சிருக்கா? அடியே, மணி 10 மணி ஆயிடுச்சுடி. 10 மணி தானே ஆகுது, நான் இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன். 10 மணியெல்லாம் உனக்கு அசால்ட்டாக தெரியுதா? அந்த காலத்தில் எல்லாம். உடனே உங்க அந்த கால புராணத்தை ஆரம்பிக்காதீங்க, நான் வரேன். எங்கள் கால கதையை சொன்னாலே இப்படித்தான் செய்வாளுங்க. நான் ஹாலுக்கு போகிறேன், வாடி சீக்கிரம் எந்திரிச்சு. நான் பெற்றதில் ஒன்று அப்படி இருக்குன்னா இன்னொன்று இப்படி வந்து சேர்ந்துருக்கு. இவளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்து மாமியார் வீட்டு போனதுக்கப்புறம் தான் என்னோட அருமை தெரியும். கதிஜாக்கா, கதிஜாக்கா. பர்வீன், உள்ளவா, நான் உள்ளதான் இருக்கேன். என்னக்கா, என்ன செய்றீங்க? வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்களா? முடிச்சுட்டு தாண்டி உட்காந்துருக்கேன், வா வந்து உட்காரு. என்ன பர்வீன் மாமி குரல் கேட்குற மாதிரி இருக்குது? ஐயோ, இவங்க நான் இவ்வளோ நேரம் தூங்காத பார்த்தாங்கன்னா இன்னைக்கு என்ன ஒரு வழி பண்ணாமல் விட மாட்டாங்களே. என்ன பண்ணுறது, நைஸாக போய் பார்ப்போம். என்ன கதிஜாக்கா, இன்னைக்கு ஒரு மீன்காரரை கூட காணோம். அதான் நானும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், ஒரு மீனை கூட காணோம் இன்னைக்கு. இறால் யார் கொண்டு வந்தால் கூட வாங்கலாம். போச்சு, பர்வீன் மாமி தான் உட்காந்துருக்காங்க. நம்ம இந்த கோலத்தில் போகிறத பார்த்தோம்னா சும்மா போனாலும் பரவாயில்லை, ஏதாவது அம்மா கிட்ட கோர்த்து விட்டுட்டு போயிடுவாங்களே. சரி, நம்ம நல்ல பிள்ளை மாதிரி ரெடி ஆகி போவோம். என்னோட கெட்டப் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் ஹாலுக்கு போகிறேன். வாங்க பர்வீன் மாமி, எப்போ வந்தீங்க? என்னம்மா, நல்ல தூக்கம் போலையே, இவ்வளோ நேரமாக தூங்குறது ஒரு பொம்பளை பிள்ளை? நானா தூக்கமா? இல்லை மாமி, நான் காலையிலேயே 6 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டு தொழுகையெல்லாம் முடிச்சுட்டு சும்மா தான் படுத்து கிடந்த ஃபோன் பார்த்துக்கிட்டு உங்களோட குரல் கேட்டு தான் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சேன்னு சொல்லிட்டு பார்க்க வந்தேன். அடிப்பாவி, 10 மணி வரை தூங்கிட்டு எப்பெல்லாம் உருட்டுறா பாருங்க மக்களே. அம்மா, கிச்சனில் ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னீங்கல்ல, நான் போய் அதை பார்க்குறேன். நீங்கள் மாமியோட பேசிக்கிட்டு இருங்க. தப்பிச்சிடுற ஆலியா, இதுக்கு மேலே நம்ம இருந்தோம்னா அட்வைஸாக பண்ணி கொண்டுறாங்க. ஓடு ஓடு. அட என்ன கதிச்சாக்கா, நீங்கள் இவ்வளோ நேரம் பிள்ளைய தூங்க விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இவளுக்கெல்லாம் காலங்காலத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்தாதான், மாமியார் வீட்டுக்கு போனால் தான் இவளுகள்லாம் திருந்துவாளுங்க. நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல மாப்பிள்ளை இருக்கான், அவனே பேசி முடிச்சிருவோம். என்ன சொல்கிறீங்க? நல்ல பையன், நல்ல படித்த பையன், கை நிறைய சம்பாதிக்கிறான். அட கேடி மாமி, இதுக்கு தான் வீட்டுக்கு வந்தீங்களா நீங்கள்? கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ரா தூங்குனதுக்குள்ள கல்யாணம் வர போயிட்டாங்களே. ஐயோ, சரி, இதுக்கு நம்ம அம்மாவோட ரியாக்ஷன் என்னன்னு கேட்போம்.
நீ சொல்கிறதும் சரிதான் பர்வீன். ஆனால் ஆலியா இப்போ தானே சின்ன பொண்ணு, அவள் இப்போ தான் 12th முடிச்சிருக்கா. ஆனால் மெஹ்ரீனுக்கு தான் கல்யாண வயசு வந்துருச்சே, காலேஜ் முடிக்க போகிறா. இன்னும் ஒரு கொஞ்ச நாள் தானே, செமஸ்டர் எக்ஸாம் முடிஞ்சதோடு அவளுக்கும் காலேஜ் முடிஞ்சிடும். ஆனால் அவங்க வாப்பா கிட்டேயும் ஒரு வார்த்தை கேட்கணும்ல என்னன்னு. நானாக முடிவெடுக்கிறது இல்லை, அதையும் கொஞ்சம் யோசிச்சுக்கணும். அட என்னக்கா, இப்போ தான் டெக்னாலஜி வளர்ந்துருச்சே, அதான் நம்ம கையில் ஃபோன் இருக்கே, அண்ணன்கிட்ட ஃபோனில் கேளுங்க. சரின்னு சொன்னால் நம்மளே ஒரு நல்ல மாப்பிள்ளையாக பார்ப்போம். பார்த்துட்டு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ வந்துட்டுனா அண்ணன் பார்க்க போகிறாரு. பார்த்துட்டு பிடிச்சிருக்கு என்னன்னு சொன்னான்னா நம்ம பேசி வைப்போம். நீ சொல்கிற ஐடியாவும் நல்லா தான் இருக்குது. அப்புறம் என்னக்கா, நீங்கள் அண்ணன்கிட்ட பேசிட்டு சொல்லுங்கள், நம்ம ஒரு நல்ல பையனை பார்ப்போம். 5 நிமிஷம் லேட்டாக தூங்கி எந்தாச்சு வந்ததுக்குள்ள என்னென்னலாம் பேசி வச்சிருக்காங்க. ஏதோ என்னை வச்சு அக்காவுக்கு கல்யாணம் பண்ண முடிவு பண்ணியிருக்காங்க. என்னாலதான்னு தெரிஞ்சிச்சுன்னா என்னை கொண்டு எடுத்துருவா. சரி, எப்படியோ அக்காவுக்கு கல்யாணம் நடக்க போகுது, நமக்கும் புது ட்ரெஸ் கிடைக்கும். அக்கா போனதுக்கப்புறம் திங்ஸ் ஃபுல்லாக எனக்கு ஐ ஜாலி. சரி, நம்ம போய் ப்ரெஷ் பண்ணிட்டு வருவோம். சரிக்கா, நானும் போகிறேன். உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்ததில் டைம் போனதே தெரியலை. வீட்டுக்கு போகிறேன், சமையல் பண்ணணும்ல. சரிம்மா, எனக்கும் தான் வேலை இருக்குது, அப்புறம் பார்ப்போம்.